Hi viewers, welcome back to Vadigai 360 சேனல். இவன் உங்கள் எல்பியும் இன்னைக்கு நாட்டவே உலகத்தவே உலுக்கிய ஒரு சம்பவம் என்றால் இன்னைக்கு மதியானம் நடந்த ஒரு விமான விபத்து. எல்லாத்துக்குமே தெரியும். குஜராத் அகமதாபாத்தில் வந்து டேக் ஆஃப் ஆகி சரியாக 1 நிமிடம் கூட ஆகலை. ஒரு 1000 மீட்டர் கூட பறக்க இயலாத ஒரு நிலையில் வந்து போயிங் 7878 மாடல் விமானமானது வெடித்து சிதறி 242 உயிர்களை பலிகொண்ட துயர சம்பவமானது நிகழ்ந்து உள்ளது. பைலட் உட்பட அதில் பயணம் செய்த உதவியாளர்கள் அனைவரும் மிகுந்த ஆபத்தான நிலையில் உயிர் இழந்ததாக நியூஸ்கள் வந்த வண்ணம் உள்ளன. இந்த விமானம் கரெக்டாக எல்லா நியூஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக டேக் ஆஃப் ஆகி ஒரு மெடிக்கல் காலேஜ் லஞ்சு பில்டிங்கில் போய் விழுந்ததுனால அங்கே உள்ள மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கக்கூடும், இன்னும் உயிர் சேதம் அதிகமாக கூடும் என்று மிகப்பெரிய ஒரு அச்சமானது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 168 நபர்கள் இந்தியன்ஸும் 52+ சம்திங் நபர்கள் வந்து ஃபாரினர்ஸும் மிகப்பெரிய ஒரு கனவை நோக்கி பயணத்தை மேற்கொள்ளப்பட்ட இந்த நேரத்தில் ஏற்பட்ட மிக கொடூரமான ஒரு துயர சம்பவம் இந்த விமான விபத்து. இது எப்படி வருங்காலத்தில் சரி செய்ய போகிறார்கள், இது என்ன மூல காரணம் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இது மேற்கொள்ளக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் மூலமாக இதோட ஃபெயிலியர்ஸ் வந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்தப்படும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்ட்டை பற்றி எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. எந்த வீடியோ, எந்த சோசியல் மீடியா, எந்த சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் இந்த டாபிக் தான் ரொம்ப அதிதீவிரமாக வந்து போயிட்டுருக்கும். நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் 787-8 மாடலோட விமானம். இந்த விமானம் கடந்த 2011 சேவைக்கு கொண்டு வராங்க. விமானத்தின் தயாரிப்பாளர்கள் 2011 வந்து பொது சேவைக்கு, கமர்ஷியல் சேவைக்கு பயணிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இலகுரக விமானமாக இந்த விமானமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஃபியூச்சரை எதிர்நோக்கி ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபியூச்சரை எதிர்நோக்கி வடிவமைக்கப்பட்ட ஒரு ஹை டெக்னாலஜிக்கான விமானம் என்று சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு சாராம்சம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து மிக மிக குறைவு. அதாவது மைலேஜ் சொல்லக்கூடிய ஃபியூயல் கன்சப்ஷன் வந்து மிக மிக குறைவு. ஒரு 6000, அதாவது அகமதாபாத்லேருந்து லண்டன் ஆல்மோஸ்ட் ஒரு 6000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு லாங் ட்ராவல் ஜெர்னி வந்து இது போன்ற இலகுரக விமானத்தின் மூலமாக காசை வந்து மிச்சப்படுத்தலாம் என்று சொல்கிறாங்க போயிங்ஸ் நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கலப்புகளை மெட்டீரியல்ஸை கொண்ட இலகுரக மெட்டீரியல்ஸை கொண்டு லோ பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு விமானமாக அது அறியப்படுகின்றது. இதுக்கு ஃபாஸ்ட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2023 தொடர்ந்து 4 முறை வந்து அமெரிக்காவால் இந்த விமானமானது தரையிறக்கப்படாமல் ஒரே விமானம் 25 நாட்களுக்குள் 4 டைம் வந்து தொழில்நுட்ப கோளாறு வந்து ஏற்பட்டுள்ளது. என்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தம் ஒரு 5-6 கிரிட்டிக்கல் தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து 2011 இருந்து கொண்டு வந்துள்ளது. ஃபஸ்ட்டு வந்து கேபிள்ஸ், விமானத்தில் உள்ள கேபிள்ஸ்க்கு வந்து அதிக ப்ரெஷரை வந்து உள் வாங்குவதாக சொல்லப்படுகின்றது. விமானத்தில் உள்ள பேட்டரிஸ் வந்து சடனாக வந்து ஹீட் ஆகுதுன்னு சொல்லப்படுகின்றது. என்ஜினில் ஊற்றப்படக்கூடிய ஆயில்கள் வந்து ஈஸியாக ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தகவல் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா இன்டர் கம்யூனிகேஷன் தகவல் தொழில்நுட்பமானது
திடீர்னு கட் ஆகுது. இதனால் வந்து கட்டுப்பாட்டு அறைக்கும் விமானத்தின் உள்ள விமானி அறைக்கும் உள்ள கட்டுப்பாட்டு தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. விமானிக்கும் பேசஞ்சருக்கும் உள்ள கனெக்டிவிட்டி ஆனது துண்டிக்கப்படுகின்றது. இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகள் வந்து தகவல் தொழில்நுட்பத்தால் ஏற்படுத்தப்படுகின்றது. 5வது பார்த்தீங்கன்னா ஹீட், மென்பொருள்களில் வந்து ஹீட்டு வந்து சடனாக வந்து அப்சர்வ் ஆகுது. 6வது வந்து ஹைட்ராலிக் அமிலம் என்று சொல்லக்கூடிய ஒரு இது வந்து ஒரு ஆயில் வந்து லீக் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இஷ்யூவாக நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த இஷ்யூ தான் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. இதன் காரணமாக பல முறை போயிங் 787-8 விமானமானது தரையிறக்கப்பட விடாமல் திருப்பி அனுப்பப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. லண்டன் டு இந்தியா, டெல்லி வரக்கூடிய சேம் 2021 வந்து சேம் பேட்டர்ன் விமானமானது லண்டன்லேருந்து டெல்லிக்கு வந்திருக்கு. அப்படி வரும்போது வந்துன்னா டாக்ஸி வேலியோட தாண்டி விமானமானது சென்றதால் கரெக்டாக வந்து பார்க் பண்ண முடியாமல் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை எதிர்நோக்கி போன தருவாயில் மிக சிரமப்பட்டு பயணிகளை காப்பாற்றிய விமானியை பற்றி 2021 வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ 2011 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 14 வருடங்கள் வந்து விமானம் எங்கெல்லாம் சேல் பண்ணாங்களோ, அமெரிக்கா, பிரான்ஸ், இந்தியா போன்ற எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் இந்த விமானமானது சேல் பண்ணாங்களோ அங்கே எல்லாம் சராசரியாக ஒரு வருடத்தில் 4-5 முறையானது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக கருதப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளை உள்ளடக்கிய இந்த போயிங் 787-8 விமானத்தை ஏன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா போன்ற நிறுவனங்கள் வாங்கி இயக்குகின்றார்கள் என்று பார்த்தீங்கன்றால், 1 எரிபொருள் சேமிப்பு, 2வது லோ பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட விமானம். இது 2 தான் இதுக்கு காரணம். இது வந்து 242 உயிர்களை பழிவாங்க காரணமாக இருந்திருக்குமா என்று கேட்டால் வரக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் தான் நாம் பார்க்க வேண்டும். இது போன்ற தொழில்நுட்ப கோளாறுகளை நெக்லிஜென்ஸ் பண்ணுவதன் மூலமாக இது போன்ற கோர விபத்துகள் வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. அதை தடுப்பதற்கு நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி, நோ காம்ப்ரமைஸ் ஆன் குவாலிட்டி எதாக இருந்தாலும் சிவியாரிட்டியாக குவாலிட்டியை வந்து நீங்கள் எய்ம் பண்ணிங்கன்னா இது போன்ற விபத்துக்களை வந்து வருங்காலத்தில் தடுக்கலாம். 242 + பயணிகள், 260 லட்சம் + இதனால் குடியிருப்பும் மற்றும் ஒரு மெடிக்கல் காலேஜ் மேலே விழுந்ததுனால அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் எவ்வாறு சரிகட்ட போகுதுன்னு தெரியல. ஏர் இந்தியா விமானம் ஏர் இந்தியா வந்து நஷ்டத்தில் போகிறதா ஒரு நியூஸ் வந்து கொண்டிருக்கின்றது. மறுபடியும் ஒரு நஷ்ட ஈடு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பாக ஏர் இந்தியாவால் பார்க்கப்படுகின்றது. இதுக்கு முழுக்க போயிங் 787-8 தயாரித்த நிறுவனம் வந்து பொறுப்பேற்க வேண்டும். அவர்களிடம் நம் விமானத்துறை சார்ந்தவர்களும் இந்தியன் கவர்மெண்ட்டும் பேசினால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எந்த பாட்டு செயல் எழுதுவதன் காரணமாக இந்த விபத்தானது நடைபெற்றதுன்னு தெரியவில்லை. டேக் ஆஃப் ஆன ஒரு 5-6 ஒரு நிமிடத்திலே வந்து 242 பேர்களை காவு வாங்கிய போயிங் 787-8 விமானம் ஒரு மிக வருத்தத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, அனைத்து உயிர்களும் ஆத்மா சாந்தரிய நாம் இறைவனை பிரார்த்திப்போம். பாய்.